செத்துருவோன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவுமே எப்படியாவது சில நல்ல விஷயங்களை செஞ்சு அவர் சாவை தள்ளி போடணும்னு பாக்குறாரு. இதுக்காகவே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 50,000 கடனா வாங்கி அந்த பக்கத்துல இருக்க கோயில இருக்க பிச்சைக்காரனுக்கு எல்லாம் போட்டு அந்த போட்டோவே எடுத்துக்கிறாரு. இன்னும் மீதி இருக்க காசை பக்கத்துல இருக்க ஆசிரமத்துக்கு எல்லாம் எழுதி வச்சிடறாரு. அங்க இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து 100 வருஷம் நல்லா வாழணும்னு சொல்றாங்க. இப்ப இந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த நர்ஸ் கிட்டையும் காட்டுறாரு. ஆனா இதெல்லாம் பார்த்தா அந்த நர்ஸும் நீ பண்ணது எல்லாமே நல்ல விஷயம் தான், ஆனா நீ பண்ணி முடிக்க வேண்டிய விஷயம் இது இல்ல, இதோட கடமை இல்ல, நீ போய் உன் கடமையை முடிச்சுட்டு வா, அப்பதான் மேலோகத்துக்கு வர முடியும்னு சொல்லி திரும்ப நம்ம ஹீரோவை பூமிக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஹீரோ ஃபேமிலில இருக்க யாருக்கிட்டயுமே சரியா பேச மாட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் லைஃப்ல கோல்டுன்னு எதுவுமே இல்ல. இப்ப திரும்ப பூமிக்கு வந்த நம்ம ஹீரோக்கு இந்த உலகத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியுது. அப்படி வீட்டுக்கு வந்த ஹீரோ அவங்க அம்மா கிட்ட முதல் தடவையா சிரிச்சு பேசுறாரு. இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. இப்ப நம்ம ஹீரோ அவங்க அம்மா வெளியே கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு அழகு பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க எல்லாருக்கூடயுமே நம்ம ஹீரோ இப்ப ரொம்பவே க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாரு. கடைசியா அந்த 3 நாள் முடியுது. இவ்வளவு நல்ல வாழ்க்கை கிடைச்சு நம்ம சரியா யூஸ் பண்ணாம வேஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி இப்ப ஹீரோ ஃபீல் பண்றாரு. ஆனா சாவை யாராலையும் தள்ளி போட முடியாது. அந்த 3 நாள் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோ அவர் எப்படி இறந்தாரோ அதே மாதிரி அந்த கார்லயே அடிப்படை இந்த டைம் இறந்து போயிடுறாரு.